அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? 35 லட்சம்னு சொல்றீங்க. இன்னும் 1-2 முன்ன பின்ன கொஞ்சம் பேசி குறைச்சு கொடுத்தா? கொடுத்தா? நானே இந்த வீட்டை வாங்கிக்கிறேன். அட்ரஸ் சக்க. பாத்தியா, ஒரே போடு போட்டான். ஏய், என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? இது நம்ம வீடுடா. அம்மா அப்பா இந்த வீட்ல தான் கடைசி வரைக்கும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம கைய விட்டு போக கூடாதுன்னு தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அம்மா, நீ எப்படி வாங்குவ? உன்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? டேய், என்னடா பேசுற? அங்க இங்கன்னு கேட்டு பெரட்டி முன்ன பின்ன போட்டு தான் வாங்கணும். அதான் எப்படி உருட்டி பரட்டி வாங்குவ? டேய், நான் எப்படியோ வாங்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு ரேவதி? அவங்க கூட பிறந்தவங்க. உனக்கு பணம் எந்த வழியில வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேக்குறாங்க. இருக்கிற நகையை வச்சு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன அவர்கிட்ட சொல்லி லோன் போட சொல்லி வெளியில அங்க எங்கன்னு கேட்டு எப்படியே புரட்டி வாங்கிடலாமா? நான் வாங்கிடுவேன். ரேவதி, அப்போ ஒண்ணு செய். என்ன? ஒரு 15 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கடனா கொடு. நீ சும்மா ஒண்ணு தர வேணாம். பேங்க்ல என்ன வட்டி தராங்களோ அந்த வட்டி உனக்கு கொடுத்துறோம். ஒரே வருஷத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறோம். என்ன ரவி, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஆ? அப்படி கொடுத்தீனா நீ ஆசைப்பட்டபடி கடைசி வரைக்கும் நம்ம வீடு நம்ம கிட்டயே இருக்கும். என்னம்மா நான் சொல்றது? ஆ, ஆ, ஆ. என்ன? அவன் சொல்றதும் சரிதானே ரேவதி? அது எப்படி உடனே பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டம்தான். இப்ப அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர்கிட்ட கேட்காமலாம் எதுவும் பண்ண முடியாது. அவர்கிட்ட வேற ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதெல்லாம் யோசிச்சுதான் சொல்ல முடியும். முடியாது இல்ல? அப்ப தயவு செஞ்சு அமைதியா இரு. டேய், அது சொல்றதுக்கு நீ யாரா? உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நான் அம்மா பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? இத பாருங்க, புரோக்கர் சொல்ற பார்ட்டிக்கிட்டே முடிச்சுக்கலாம். வர்றது வரட்டும். வீட்டு கடன் 10 லட்சம் போக மீதி உள்ளத. ஆமாப்பா, நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுது. மீதி உள்ளத நீங்களே உங்க கையால எங்க 3 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருங்க. ஏய், என்ன பேசுற நீ? அது எப்படி ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க முடியும்? அப்பாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் எங்க கூட தானே இருக்க போறாங்க. வந்துட்டான் நாட்டமா பண்ண. நீ என்ன இப்படி கேக்குற? டேய் ராஜா, இதுக்கு மேல இந்த பேச்சை வளர்க்க வேண்டாம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காம இந்த வீட்டை விற்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. இன்னும் நமக்கு 10 லட்சம் இருக்குதுடி. இந்தாங்க. அப்பா, வாமாம்மா வா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைக்கு இன்னும் கோபம் குறையலையா? அதெல்லாம் நான் கூப்பிட்டா வந்திருப்பாருப்பா. அப்ப கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு தெரியாதாதாப்பா, கடையில பொருள் இல்லாம கையில காசும் இல்லாம கடைக்கு பொருள் வாங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. பணத்துக்கு ஏதாவது வழி பண்ணாராமா? இல்லப்பா, அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீ எதுவும் லோன் போட்டு கொடுக்கலையே?
அப்புறம் அது வேற தனி பிரச்சனையா மாறிட போதுமா? இல்லப்பா, என்கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. பண விஷயமா மாமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, அவர் என்ன முடிவு எடுக்க முடியும்? அந்த வீட்டை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அருமையான இடமாச்சுமா அது, நல்ல விலைக்கு போகுமே. உடனே வித்தாகணும்னு வந்த விலைக்கு கொடுக்கலான்னு இருக்காங்க. புரோக்கர்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போறாங்க. எப்படியும் ஒரு 45 இருந்து 50 லட்சம் வரைக்கும் போற இடமாச்சுமா அது. நீங்க வேறப்பா, 30-35க்கு வந்தாலே முடிச்சிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஏமா உமா, இப்படி பண்ணா என்ன? எப்படிப்பா? இவ்வளவு குறைச்சு கொடுக்கறதா இருந்தா அந்த வீட்டை நானே வாங்கிட்டா என்ன? அது சரி வருமாப்பா? ஏன், யாருக்கோ 35 லட்சத்துக்கு கொடுக்கறதுக்கு உன் மாமனார் எனக்கு கொடுக்க மாட்டாரா? அதுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறது வேற, உங்களுக்கு தரது வேற இல்லையா? பணத்தேவை இருக்கிறவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கம்மா. நீ இன்னைக்கே மாப்பிள்ளை கிட்ட பேசு. ஒருவேளை எனக்கு விக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தா சொல்லுமா. வேற ஆள் பேர்ல வாங்கிட்டு ஒரே மாசத்துல உன் பேர்ல மாத்தி கொடுத்துறேன். அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்ப்பா. வீட்டுக்கு போய் முதல் வேலையா மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி பேசு. எனக்கு நல்ல முடிவா சொல்லு. சரிப்பா. இந்த சான்ஸ் போனா மறுபடியும் வராது உமா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். வீட்டை வாங்கிக்கிறதா யாராவது சொல்லிருக்காங்களா? அந்த புரோக்கர் தான் உடனே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒன்னு சொல்லவா? இது என்ன கேள்வி? சொல்லுமா. நானே இங்க வாழ வந்தவதான், அதுவும் 2 வருஷம் கூட ஆகல. எனக்கே இந்த வீட்டை வைக்க ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன பண்றது உமா? இந்த வீடு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? சரி விடு, இதை விட நல்ல பெரிய வீடா கட்டுவோம். இப்ப இந்த வீட்டை விட்டுட்டு அடுத்து என்னங்க பண்றது? நம்ம சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம தனி வீடே பார்க்க வேண்டாம், எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். ஏய், என்ன சொல்ற? வீட்டை வாங்குறவன் நமக்கு சொந்தமா பந்தமா? கரெக்ட், சொந்தம்தான். சொந்தமா? யார சொல்ற? எங்க அப்பா தாங்க. நீதான் சொன்னியா? வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அவர்தான் வாழ்ந்த வீட்டை விற்க கூடாது, இப்ப அவர் பேர்ல வாங்கிட்டு பின்னாடி என் பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னாரு. நம்ம யாரும் வீட்டை விட்டு போ தேவையில்ல, வீடும் நம்மள விட்டு போகாது. வீட்டை விக்கிறதுக்கு காரணமே என் பிசினஸ்ல உள்ள பிரச்சனை தான். அது கணக்கு தெரியல, இது மட்டும் கணக்கு தெரியுதா? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஆமா, உனக்கு உங்க அப்பாவுக்கும் இந்த சொத்து மேலதானே கண்ணு. சூப்பர் மார்க்கெட் எப்படி கேட்டு போனா உங்களுக்கு என்ன? அதான் இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டிருக்க. அவ்வளவு பிரச்சனை இருந்தா நீங்க எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே? ஆமா, என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்ன ஆள்கிட்ட போய் ஐயா சாமி அப்படின்னு பிச்சை கேட்க சொல்றியா? இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? வீட்டை எங்க அப்பாக்கு விற்க முடியுமா முடியாதா? இந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சாலும் இடிப்பேனே தவிர உன் அப்பாவுக்கு ஒரு நாள் விற்க மாட்டேன். உமா, ப்ளீஸ் உமா. வா வா உட்கார். இப்ப போய் நீ என்கிட்ட சொன்னத அப்பா கிட்ட போய் சொன்னா அப்பா கேட்கலனா கூட ராஜா கேட்பான் இல்லையா? என்ன கேட்பாரு? இப்போ இவ்வளவு காசு கொடுத்து வீடு வாங்குறவங்க அப்பா
ரவிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு கேட்பானா இல்லையா? அதனாலதான் சொன்னோம், இது வேண்டான்னு சொல்றேன். சரி விடுங்க, அப்பா வாங்க வேண்டாம். நான் லோன் போட்டு வாங்குறேன்னு சொன்னா நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு லோன் போடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. உங்க அப்பா இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்குவாரு? எங்க பர்சனல் லோன் வேற, ஹவுசிங் லோன் வேற. நான் பேசிக்கிறேங்க, நீங்க அதெல்லாம் விடுங்க, சரியா? ஓகேடா, சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன். அத்தை, வீடு விஷயம் என்ன ஆச்சு? தெரியல, இன்னும் யாரும் வாங்குறதா சொல்லல உமா. அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு உமா. இது நான் வாழ வந்த வீடு அத்தை. இன்னொருத்தர் கைக்கு போகுதேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. என்னம்மா செய்யறது? நம்ம நிலைமை இப்படி அமைஞ்சிடுச்சு. நமக்கு மட்டும் இந்த வீட்டை விற்கணும்னு ஆசையா என்ன? வீட்டை விற்கணும்னு முடிவுக்கு வந்ததே ரவியோட சூப்பர் மார்க்கெட்டை டெவலப் பண்ணணும் தானே உமா. இன்னைக்கு பிரச்சனைன்னு வித்தாலும் நாளைக்கு இதை விட பெருசா வீடு கட்டி அதுல இருக்க போறது தானே. ஏன்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த சொத்து நகை இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதே நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா உபயோகமா இருக்கும் தானே. இத பத்தி நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இத்தனை நாளா நாம இருந்த இந்த வீட்டை யாரோ ஒருத்தருக்கு விக்கிறதுக்கு பதிலா இந்த வீட்டை அத நானே வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஏ உமா, நம்ம பண தேவைக்காக தான் வீட்டையே விற்கலான் இருக்கோம். இப்ப நீ எப்படி வாங்குவ? ஆபீஸ்ல ஹவுசிங் லோன் போட்டு வாங்கிடுவேன். வீடை விற்கணும்னு முடிவு பண்ணது ரவிக்கு உடனடியா பணம் தேவைப்படுங்கிறதுக்காக தான். அப்ப சும்மா இருந்துட்டு இப்ப வந்து வாங்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை யாருக்காவது விற்க தானே போறோம். அத நான் எனக்கு கேக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டு மேல அவ்வளவு அக்கறையா இருந்தா ரவிக்கு தேவையான பணத்தை அதே ஆபீஸ்ல லோன் போட்டு வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. ஹவுசிங் லோனுங்கிறது வீடு வாங்குறதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம சொந்த செலவுக்குலாம் வாங்க முடியாது. இந்த வீட்டு மேல உனக்கு இருக்கிற அக்கறையை விட பல மடங்கு எனக்கு இருக்கு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க ஏன் இந்த வீட்டை நீங்களே வாங்க வேண்டியதானே? என்ன எங்களால முடியாதுன்னு நினைச்சு குத்தி காட்டுறியா? இங்க பாருங்க, நீங்க வீடு வாங்குங்கன்னு சொன்னாலும் வேண்டாங்கறீங்க. இப்ப நான் வாங்குறேன்னு சொல்லும்போது வேண்டாங்கறீங்க. ஆக்சுவலா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டை வாங்குறதுல உனக்கு இருக்கிற விவரம் உன் பேர்ல ரவி வச்சு நடத்துற கடை மேல இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. இங்க பாருங்க, உங்க பெர்மிஷன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இந்த வீட்டை விற்க முடியுமா முடியாதான்னு அத்தையும் மாமாவும் சொல்லட்டும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அத்தை, நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டை எனக்கு தர முடியுமா முடியாதா? நான் சொல்றதே கொஞ்ச நேரம் கோவப்படாம அமைதியா கேளுங்க. ஏதோ நமக்கு போதாத நேரம் இந்த வீட்டை விக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. இத வித்து இது மேல இருக்கிற கடனை அடைச்சிட்டு மீதி பணத்தை உங்களுக்கு தான் பிரிச்சு தரப்போறோம். கஷ்டத்துக்காக விக்கும்போது நம்மள ஒருத்தரே வாங்கினா அவங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும். அதனாலதான் முதல்ல ரேவதி கேட்டப்ப கூட வேண்டான்னு சொல்லியாச்சு.
ஹலோ. வணக்கம் சார். உங்க வீட்டை பார்த்துட்டு போன புரோக்கர் பேசுறேன். ம், தெரியுது சொல்லுங்க. உங்க வீட்டை வாங்க பார்ட்டி ரெடி. ஓ, அப்படிங்களா? எப்போ முடியும்? அவங்க என் வார்த்தையை தான் கேட்டாங்க, வீட்டை கூட பார்க்க வேண்டாமா. அப்படியே ஓகே பண்ணிட்டாரு. சரிங்க, எப்போ முடியும்? நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன வேலை பேசிருக்கீங்க? அதான் நேத்தே சொன்னேன்ல, 35 லட்சம் ஃபைனல் சார். அதுக்கு மேல 1-2 எதுவும் போட முடியாதா? முடியும் சார், ஆனா கொஞ்ச நாள் ஆகும். பரவாயில்லையா? இல்ல வேண்டாம், அதையே முடிச்சிருங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க சார். நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துடுறோம். வச்சிடறேன் சார். இத பாருங்க, புரோக்கர் தான் பேசினாரு. வீட்டை வேலை பேசி முடிச்சாச்சாம். இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. உமா, உமா, அப்பா என்னப்பாச்சு? இன்னும் புரோக்கர் அந்த பார்ட்டியை கூட்டிட்டு வராம இருக்காரு? 10 மணின்னு சொன்னாருப்பா. 10:30 ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ஹலோ, லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு லோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 மணி நேரத்துல பணம் உங்க கையில இருக்கும். ஓகேங்களா? அப்பா நீங்களே ஒரு ஃபோன் போட்டு பேசுங்கப்பா. சார் வணக்கம் சார். நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அதான் நான் வந்துட்டே இருக்கேன் சார். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்க. அப்பா என்னப்பாச்சு? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறாராம். அப்பா பையரை கூட்டிட்டு வந்துருவாருல்ல? அப்பா, பின்ன புரோக்கரை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றது? அவங்களும் வருவாங்க. ராஜா எங்க மேகலா? நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா ஆளை காணோம். ஆபீஸ் போயிட்டு அப்படியே வந்துடுறேன்னு சொன்னார் அத்தை. இப்போ வந்துருவார் அத்தை. அப்பா வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். 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 எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு, என் மூத்த பையன் மட்டும் வரணும். சரி வாங்க சார், உள்ள போலாம். சரி. அண்ணா பார்ட்டிங்க சார், அவர் உங்களுக்கு முன்னாடியே வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். முன்னாடி வந்துட்டாரா? ஆமா சார், வாங்க சார், வாங்க. வசிதா வாங்க. பாத்துமா. சார் வணக்கம் சார். இதோ வந்துட்டாங்களே. அண்ணா என்ன இங்க நிக்கிற? டேய், டேய், சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து இங்க நிக்கிற? அது வந்துப்பா. ஏண்டா இங்க வரதுக்கு தான் எங்களுக்கு முன்னாடியே நீ கிளம்பி வந்தியா? இல்லம்மா, பேங்குக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்பா அதை விடுங்க. பார்ட்டிங்க வீட்டை வாங்க போற பார்ட்டி இவருதான்.